சிவு பிளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். என்டையர் இந்தியன் டீமே பாத்தீங்கன்னா இப்போ செம்ம ஷாக்ல இருக்காங்க. நம்ம விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆனது பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கு. யாருமே வந்து இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். சோ ரோஹித் சர்மா ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனார் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. நார்மலாவே டெஸ்ட் கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லி ஆகணும். சோ ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. இன்னமும் லைக் பண்ணி பார்க்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விராட் கோலியை சொல்லி ஆகணும். சோ விராட் கோலி வந்து ஆன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட அக்ரஷனா இருக்கட்டும், அவரோட ஸ்லெட்ஜிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. சோ டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லைவா உட்காந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மேலாம் வந்து விராட் கோலிக்காக வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லி ஆகணும். ஒரு சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து போர் அடிக்க எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள கூட வந்து விராட் கோலி வந்து பார்க்க வச்சாருன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் வந்து இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட்ல இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒரு கவலைக்கிடமான செய்தியா தான் இருக்குது. அதுவும் முக்கியமா இந்த விஷயத்த நான் வந்து குறிப்பிடலன்னா இந்த வீடியோவே வேஸ்ட்னு சொல்லி ஆகணும். சோ டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன்சில பாத்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி வந்து யாருமே பண்ணதில்லை இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. சோ நம்ம என்னதான் பெரிய டோனி வந்து வேற லெவல் கேப்டன் சொன்னாலுமே அவருமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கொஞ்சம் சரிவு ஏற்படுத்தினாரு. பட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா மாசா வேற மாதிரி வந்து அவங்க டீமை லீட் பண்ணி சோ ஒவ்வொரு விக்கெட்டும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அக்ரஷன் இருக்கும். பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கும் போது அதுக்கு முக்கியமான காரணம் யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம விராட் கோலி தாங்க இருக்காரு. விராட் கோலி மேல பாத்தீங்கன்னா 1000 விமர்சனங்கள் வச்சாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஒரு சின்ன பிளேயரோட விக்கெட் எடுத்துட்டு இவ்வளவு வந்து செலிப்ரேட் பண்றது அவசியமா? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இவ்வளவு அக்ரஷன் அந்த பிளேயர் மேல காட்டணுமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர், ஏன் நான் கூட இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி என் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். என்னடா மச்சி விராட் கோலி இப்படிலாம் பண்றாரு, அந்த பிளேயரோட வயசு என்ன, இவரோட பிளேயர் வயசு என்ன, அவர் விக்கெட் எடுத்துட்டு இப்படி குதிக்காருன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளேயரே வந்து அவரை கூப்பிட்டுட்டு அவர் கூட கொஞ்சம் ஜாலியா வந்து பேசுறது, சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஷேர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பார்க்க அழகா இருக்கும் விராட் கோலி பண்றது. சோ அதெல்லாம் இப்ப நம்ம வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த வீடியோ மூலமா நான் பதிவிடணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்தியா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டோர்லாம் போய் விளையாடும் போது ஆஸ்திரேலியாவோட ரசிகர்கள் வந்து இந்தியாவை வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. சோ அவங்களை பாத்தீங்கன்னா அவங்க ஆன்ஃபீல்ட்ல நிக்கும் போது கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களை வச்சு ஃபன் பண்ணி தான் ஆவாங்க. பட் அதெல்லாம் மாத்தினது யாருன்னா விராட் கோலி தாங்க. சோ விராட் கோலிக்கே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ விராட் கோலி பேட்டிங் எல்லாம் வந்து லைக் பண்ணி பாக்குறவங்களா இருக்காங்க. ஸ்லெட்ஜிங்கே பேர் போன டீம் யாருன்னா ஆஸ்திரேலியா தான். அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டா எந்த டீமா இருந்தாலும் ஆஸ்திரேலியா சும்மா விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தரமான ரிவெஞ்சை கொடுக்கறது யாருன்னா நம்ம விராட் கோலி தான். சோ அதெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து நடக்காது டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஏன்னா அவர் இருக்க மாட்டாரு. சோ அதெல்லாம் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா இதுன்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. எனக்கு பர்சனலா வந்து 2014ல ஆஸ்திரேலியா டூர் போவாங்க இல்லையா, அதுல விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கேப்டன்சியா இருந்தாலுமே அந்த பிரஷர் எல்லாம் தாண்டி அவரோட செஞ்சுரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன வந்து அப்படியே வேக் வச்சது. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு ரொம்ப 13 வயசு தான் இருக்கும். நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அவர் பேட்டிங் வந்து என்னடா மனுஷன் இப்படி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரீஸ் வந்து லாஸ் பண்றாங்க. பட் விராட் கோலியோட பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியாவோட பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டன் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்தியன் டீம்ல இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து யோசிக்க வச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு சீரீஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி அடிச்சது எனக்கு ரொம்ப வந்து மறக்க முடியாத சீரீஸ்னே சொல்லி ஆகணும். விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஃபுல் அந்த இன்டென்ஷன் நம்ம வந்து எல்லாருமே கத்துக்கணும். சோ அது வந்து லைஃப்ல ரொம்ப தேவைன்னு வந்து நான் நினைக்கிறேன். சோ அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல் அடைய முடியும் நம்ம லைஃப்ல. அது கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அடைய முடியும். ஒரு கட்டத்துல காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கரே வந்து பாத்தீங்கன்னா கோலி யோசிக்க வச்சிருப்பாரு, இவன் நம்மளோட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருவானோ, நம்ம தான் என்டையர் வேர்ல்டுமே பாத்தீங்கன்னா ஓவரா ரன் ஸ்கோரா இருக்கும். சோ வந்து கோலி வந்து முறியடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே திங்க் பண்ண வச்சாலும் வச்சிருப்பாரு விராட் கோலி. சோ அவரோட பேட்டிங் வந்து அவ்வளவு வெறித்தனமா இருக்கும். பாக்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரை வர வச்சிடும் விராட் கோலியோட பேட்டிங். சோ அதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண போறோம் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஈவன் கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ ஆடுவார்னு நினைக்கிறேன். சோ 2027 வரைக்குமே வந்து ஓடிஐ விளையாடிட்டு அந்த வேர்ல்டு கப்ல வந்து சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியன் டீமுக்காக வந்து கப்பை வாங்கி கொடுத்தாருன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அது வந்து ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும் எனக்கு. சோ அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.